வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய பயம் எது? நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப அதிகமா பயப்படுவீங்க? சில பேருக்கு உயரத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு நாய்களை பார்த்தா பயம், சில பேருக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னாவே பயம். இதையெல்லாம் விட மக்கள் அதிகமா பயப்படுற ஒரு பயம் இருக்கு, அதுதான் சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு ஏற்படுற பயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நபரை முதல் முறையா மீட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க அவங்க கூட என்ன பேச போறீங்க, நம்ம ஏதாவது தப்பா பேசிடுவோமோ, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷன்ஸை பத்தின எக்கச்சக்கமான எண்ணங்கள் உங்களை பயமுறுத்தும். இதனுடைய விளைவா நீங்க பேசணும்னு நினைச்ச விஷயங்களை பேச முடியாம போகலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ஸ்டாட் படி கிட்டத்தட்ட 266 மில்லியன் பீப்புள் இந்த சோஷியல் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தினால பாதிக்கப்படுறாங்களாம். நம்மள நிறைய பேர் பார்க்கறாங்க, நம்மள அவங்க ஜட்ஜ் பண்றாங்க, நம்மள ஏதாவது குறை சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஸான ஒரு பயத்துக்கு பேரு தான் சோஷியல் ஆன்சைட்டி. இந்த சோஷியல் ஆன்சைட்டி நம்மளுடைய கெரியரை, நம்முடைய எஜுகேஷனை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கும். இந்த சிச்சுவேஷனை நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம். நம்ம ஸ்கூல் அல்லது காலேஜ் படிக்கும் போது ஸ்டேஜ்ல ஏறி நின்று இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல ஸ்டேஜ்ல ஏறி ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி செமினார் எடு அப்படின்னோ, அல்லது வேற ஏதாவது கேள்விகளை கேட்டு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நாம இந்த பதட்டத்தை ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த சோஷியல் ஆன்சைட்டியால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. நம்மள யாராவது தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறது, புதுசா ஒரு நபர்கிட்ட பேசணும் அப்படின்னா இனம் புரியாத அதிகமான ஒரு பயம் நமக்குள்ள ஏற்படுறது, நீங்க பதட்டப்படுறீங்க, பயப்படுறீங்க அப்படிங்கறத யாராவது பார்த்துடுவாங்களோ அல்லது தெரிஞ்சிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறது, ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம கிட்ட குறையா இருக்கு அல்லது அசிங்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சில செயல்களை செய்யாம தவிர்க்கிறது அல்லது பேசுவதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்றது, சென்டர் ஆஃப் அட்டென்ஷனை தவிர்க்கிறது. அதாவது ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை பார்க்குற மாதிரியான ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்தை அவாய்ட் பண்ணி யாருமே பார்க்காத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறது. ஒரு சோஷியல் சிச்சுவேஷன் அப்படின்னு வரும்போது பப்ளிக் ஸ்பீக்கிங்கோ, புதுசா ஒரு நபர்கிட்ட பேசும்போதோ இன்டென்ஸான அதிகப்படியான பயம் நமக்குள்ள ஏற்படுறது. இது மாதிரியான அடையாளங்கள் நம்ம கிட்ட தென்படுது அப்படின்னா நாம சோஷியல் ஆன்சைட்டியால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்துதான் உங்களுடைய கேள்வி இதுவா தான் இருக்கும். இந்த சோஷியல் ஆன்சைட்டிலிருந்து வெளியே வர்றது எப்படி? என்னுடைய பயத்தை உடைச்சிட்டு தைரியமா நான் பேசணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒரு புது நபரை மீட் பண்ணும்போது நான் அவங்க முன்னாடி ரொம்ப தைரியமா பேசணும். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றது அப்படிங்கிறது தான் உங்களுடைய அடுத்த கேள்வியா இருக்கும். இந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்பர் 1, the 90 second rule. Make people like you in 90 seconds அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. First impression is the best impression அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு நபரை புதுசா மீட் பண்ணும்போது உங்களை நல்ல விதமா காமிச்சிக்கிறதுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்கும் உங்களுக்கு 90 செகண்ட் இருக்கு. இந்த 90 செகண்ட்ல இப்ப நாம பார்க்க போற இந்த பாயிண்ட்ஸை நீங்க சரியா கையாண்டீங்க அப்படின்னா 90 செகண்ட்ல நீங்க மீட் பண்ற அந்த நபருக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி மாத்திக்க முடியும் அல்லது நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண முடியும். அது என்னது 90 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 90 செகண்ட்ஸ்ல ஒரு நபர் உங்களை பார்க்கறாரு இல்லைங்களா, அந்த நபர் உங்களை பத்தி ஒரு சில விஷயங்களை ஜட்ஜ் பண்ணுவாரு. நீங்க எப்படி இருக்கிறீங்க, பார்க்கிறதுக்கு உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி பேசுறீங்க, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை அவர் அனலைஸ் பண்ணி நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத உங்களை பத்தி அந்த நபர் புரிஞ்சுக்குவாரு. இதற்கு எடுத்துக்கிற அந்த டைம் தான் அந்த முதல் 90 நொடிகள். அந்த 90 நொடிகள்ல அந்த நபர் உங்களை பார்த்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய புத்தி கூர்மை எப்படி இருக்கு, ரெண்டாவது ட்ரஸ்ட் வர்த்தி, உங்களை நம்பலாமா வேணாமா, அந்த நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னும், மூணாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னும், உங்களை பார்த்த உடனேயே அந்த முதல் 90 நொடிகள்ல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத வச்சு இப்ப நாம பார்த்த இந்த 3 விஷயங்களை அந்த நபர் எடை போடுவார். இதை கேட்ட உடனேயே பெரும்பாலான நபர்களுக்கு ஓ அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பிராண்டடான ஷூ போட்டிருக்கணும், அதிக விலை உயர்ந்த ஒரு வாட்ச் கட்டி இருக்கணும், ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ் பண்ணி இருக்கணும், நிறைய மேக்கப் போட்டிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நண்பர்களே, ஒரு சில விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்முடைய நிறம், நாம எங்க பிறந்திருக்கோம், நாம எப்படி பேசுறோம், நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றோம், நம்ம என்ன மாதிரி ஷூஸ் அணிஞ்சிருக்கிறோம், இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்குது. இதை நாம தீர்மானிக்க முடியாது. இதெல்லாம் ஜஸ்ட் நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சோ நம்ம பார்க்கறதுக்கு பந்தாவா இருந்தா நம்மள ஒரு நல்ல இம்ப்ரெஷனை நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா இது முற்றிலும் தவறானது. இதெல்லாம்
இதெல்லாம் இல்லாம உங்களுடைய அப்பியரன்ஸ்லயோ உங்களுடைய ட்ரெஸ்லயோ நீங்க பெர்ஃபெக்ட்டா இல்லாம இருந்தாலும் கூட நீங்க மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அந்த முதல் 90 செகண்ட்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு இப்ப பார்க்கலாம். ஸ்டெப் 1, பி ஓபன். இந்த ஸ்கிரீன்ல பாருங்களேன், இப்போ 2 விதமான நபர்களை நீங்க பாக்குறீங்க. இந்த 2 விதமான நபர்கள்ல யாரை பார்க்கும்போது ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது? இந்த இரண்டாவது நபரை பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா இவருடைய பாடி லாங்குவேஜ் ஓபன் பாடி லாங்குவேஜா இருக்கு. ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான முதல் படி என்ன அப்படின்னா ஓபன் பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணணும். அவங்க உங்களை முதல் தடவை பார்க்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பாடி லாங்குவேஜ் க்ளோஸ்ட் பாடி லாங்குவேஜா இருக்கக்கூடாது. அதாவது கையை கட்டி இருக்கிறது, பாக்கெட்ஸ்ல கையை உள்ள விட்டு, நம்ம உட்காரும் போது நேரா நிமிந்து உட்காராம குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறது. எஸ்பெஷலி ஒருத்தங்க நம்மள மீட் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க, நம்மள மீட் பண்ற அந்த டைம்ல நம்முடைய ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற இந்த உலகத்துக்குள்ள மூழ்கி இருந்து அவங்க வர்றதையே நாம கவனிக்காம இருக்கிறது. இது மாதிரியான க்ளோஸ்ட் பாடி லாங்குவேஜை நீங்க காமிக்கவே கூடாது. அதுக்கு பதிலா ஓபன் பாடி லாங்குவேஜை காட்டணும். அவங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த க்ளோஸ்ட் பாடி லாங்குவேஜை தவிர்த்துட்டு கைகளை கட்டாம குறுகி இருக்காம கூன் போட்டு உட்காராம நிமிர்ந்து உட்கார்றது, ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறது, ஸ்ட்ரெயிட்டா நடக்கிறது. உங்களுடைய கைகள் எப்பவுமே உங்களுடைய ஷோல்டர் சைட்ல ஓபனா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. இதுதான் அந்த ஓபன் பாடி லாங்குவேஜ். ஸ்டெப் நம்பர் 2, ஐ கான்டாக்ட். யாராவது ஒருத்தர் பொய் சொல்லும் போது கண்ணை நேருக்கு நேர் பார்த்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க உங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற அவங்களுடைய உடம்போட அன்கான்சியஸ் எக்ஸ்பிரஷன் தான் அது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்முடைய ஓன் எக்ஸ்பிரஷன். இதை எல்லா நேரமே நீங்க இயல்பா கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா அது பாசிபிள் இல்ல. பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க கான்சியஸா நான் நேரா கண்ணை பார்த்து பேச போறேன், நல்ல ஒரு ஐ கான்டாக்ட நான் மெயின்டைன் பண்ண போறேன் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு நீங்க இதை ஒரு பிராக்டிஸா எடுத்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இது உங்களுக்கு பழக்கம் ஆகிடுச்சு அப்படின்னா இதை உங்களால இயல்பா பண்ண முடியும். பட் எகைன் உங்களால நடிக்க முடியாது. நீங்க ஒரு நபர்கிட்ட உண்மையாதான் பேசுறீங்க அப்படின்னு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பதிலா உங்களுடைய பயத்தின் காரணமாகவோ பதட்டம் காரணமாகவோ நீங்க கண்ணை பார்த்து பேசாம இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு கண்ணை பார்த்து பேசுற அந்த தைரியமான ஹேபிட்டை நீங்க ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு நபருடைய கண்ணை பார்த்து பேசும்போதுதான் நீங்க உண்மையானவர், உங்களை நம்பலாம் அப்படிங்கிற நம்பகத்தன்மை உங்க மேல கிரியேட் ஆகும். ஸ்டெப் நம்பர் 3, ஜென்யூன் ஸ்மைல். நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த 2 இமேஜஸ்ல எந்த இமேஜை பார்த்தா இவங்க உண்மையாகவே ஸ்மைல் பண்றாங்க அப்படின்னு தோணுது? லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த இமேஜ் தான். நண்பர்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாடி லாங்குவேஜை நீங்க போலியா நடிக்க முடியாது. அப்படி நடிச்சீங்கன்னா அது வெளியே தெரியும். நீங்க ஒரு நபரை மீட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அவங்கள பார்த்து ஜென்யூனா ஸ்மைல் பண்ணணும். நீங்க அந்த நபரை மீட் பண்றதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னும் அந்த கான்வர்சேஷன்ல உங்களுக்கு முழு ஈடுபாடு இருக்கு அப்படின்னும் உங்க முன்னாடி இருக்கக்கூடிய நபர் நம்புனாதான் அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நல்ல விதமா போகும். அதுக்கு உங்களை பார்த்த உடனேயே பச்சை கொடி காட்டுற இந்த விஷயம் தான் உண்மையா ஸ்மைல் பண்றது. இந்த புன்சிரிப்பு அப்படிங்கிறது நடிக்காம உண்மையா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒருவேளை பதட்டமா இருக்கும் போதோ லைட்டா பயமா இருக்கும் போதோ உண்மையா சிரிக்க முடியாது. இதை மீறி நீங்க ஜென்யூனான ஒரு ஸ்மைலை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா சிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு ஹாப்பியான சந்தோஷமான மூமெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை சில செகண்ட்ஸ் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணுங்க. உங்களால ஜென்யூனான ஒரு ஸ்மைலை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 4, கிரீட்டிங். நீங்க ஒரு நபரை பார்த்த உடனேயே ஆரம்பத்துல நீங்க ஒரு கிரீட் பண்றீங்க, அவங்கள பார்த்து பேசுறீங்க. இதுல அந்த நபர் உங்களை பத்தி ஒரு 3 விஷயங்களை கவனிப்பார். முதலாவது நீங்க என்ன சொல்றீங்க, ரெண்டாவது உங்களுடைய டொனாலிட்டி எப்படி இருக்கு, என்ன டோன்ல நீங்க சொல்றீங்க, மூணாவது உங்களுடைய பாடி லாங்குவேஜ். 7-38-55 அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. அதாவது நீங்க என்ன வார்த்தைகளை சொல்றீங்களோ அந்த வார்த்தைகள் உங்க முன்னாடி இருக்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு 7% தான் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா. நீங்க அந்த வார்த்தையை எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது 38% இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா. அண்ட் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 55% இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா. என்ன கிரீட் பண்ண போறீங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். மூணாவதா இருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் பத்தி ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் எப்படி நாம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல இருக்கிற டொனாலிட்டி, அதாவது அந்த வார்த்தைகளை நீங்க எப்படி அவங்களுக்கு சொல்றீங்க அப்படிங்கிறது. இந்த ரைட் பாசிட்டிவான டொனாலிட்டியை எப்படி மெயின்டைன் பண்றது? ஒருத்தங்களை பார்த்த உடனேயே பிரைட்டா நீங்க கிரீட் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. பிரைட் அப்படின்னா
எப்படின்னா ஒரு பிரைட்டான லைட்டை போட்ட உடனே எப்படி அந்த ரூம் ஃபுல்லா பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்குதோ அந்த மாதிரி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம எபிக் லைஃப் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லுவேன். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ஸோ இது கேட்கறதுக்கு உங்களுக்கு நியூட்ரலா இருக்கு, அவ்வளோ பிரைட்டா இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம எப்பவுமே வழக்கமா சொல்ற மாதிரி வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப், நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இது உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? பிரைட்டா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு. அதாவது இதுல ஒரு உற்சாகம் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியுது. நீங்க அவங்கள கிரீட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரைட்டா நீங்க கிரீட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 5, லீன். நீங்க அந்த நபரை பார்த்த உடனேயே கை கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் லீன் பண்ணணும். அதாவது உங்களுடைய பொசிஷன்ல இருந்து அவங்க பக்கம் கொஞ்சம் லைட்டா நீங்க சாயணும். இப்படி பண்றதன் மூலமா அந்த கான்வர்சேஷன்ல உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுடைய பாடி லாங்குவேஜ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க 2 நபர்களோடு ஒரு இடத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நபர் உங்களுடைய ரைட் சைட்லயும் இன்னொரு நபர் உங்களுடைய லெஃப்ட் சைட்லயும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த கான்வர்சேஷன்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா அந்த 2 நபர்களும் உங்களை ஃபேஸ் பண்ற மாதிரி, அதாவது அந்த 2 நபர்களுக்கும் சரிசமமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி அந்த 2 பேரையுமே சென்டர் பண்ணி நீங்க நின்னு மியூச்சுவலா 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட ஷேர் பண்ணிக்குவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா நீங்க வேற ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் ஒரு நபரோட பேசும்போது நீங்க லீன் பண்றீங்க, அவங்க முன்னாடி பக்கம் சாயறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னும், கைகளை கட்டி நீங்க பின்னாடி சாஞ்சு உட்கார்ந்துக்கிட்டீங்க அல்லது வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க அந்த இடத்தை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற நெகட்டிவ் பாடி லாங்குவேஜை நீங்க அங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. சோ நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ் அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுங்க. நண்பர்களே, இப்ப வரைக்கும் பார்த்தது வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். அதாவது ஒரு நபரை நம்ம புதுசா மீட் பண்ணும்போது எப்படி நாம ஒரு பெஸ்டான வழியில இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றது, அறிமுகப்படுத்திக்கிறது அப்படிங்கறத நாம பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷனை எப்படி நல்லபடியா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறத இந்த வீடியோனுடைய 2வது பகுதியில நான் சொல்றேன். டைம் அதிகமா போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த கண்டென்ட்டை 2 பகுதியா பிரிச்சு பப்ளிஷ் பண்றேன். இந்த வீடியோ நாளைக்கு வந்துரும். ஒருவேளை இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரிகிற இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டை நீங்க பார்க்கலாம். அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணப்பட்டிருக்கிற முதல் கமெண்ட்ல அந்த வீடியோவுக்கான லிங்கையும் நான் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சியா அந்த கருத்துக்களையும் கேட்க இதனுடைய 2வது பகுதியும் பாருங்க.